வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். ரமேஷ் ரம்யா கிட்ட இன்னொரு ஆளைய கூப்பிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவர் யாருன்னு சொல்லு ரம்யா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரம்யா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றாங்க. உடனே ரமேஷ் சொல்றாரு, இவர் ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்றவரு, நம்ம எங்க ஹனிமூன் போலான்னு சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரம்யாவோட அப்பா, என் பொண்ணு போகாத நாடே இல்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரமேஷும், அவங்க கம்பெனி ட்ரிப்பா போயிருக்கலாமாமா, ஆனா நாங்க போறது ஹனிமூன் ட்ரிப் தானே அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஹனிமூன் ட்ரிப் போனதுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சுதான் மாமா திரும்ப வருவோம். அதை கேட்ட ரம்யாவோட அப்பாவும், ஏன் மாப்பிள்ள 3 மாசம்னு சொல்றாரு. அதுக்கு ரமேஷ், என்ன மாமா புரியாத மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரமேஷ், நாங்க 3 மாசம் கழிச்சு ஒரு குட் நியூஸோட தான் மாமா திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ரம்யாவோட அப்பாவும், ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நான் கூட இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து கோவத்தை அடக்க முடியாத ரம்யா, அப்பா எனக்கு கம்பெனில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது ஸ்டெப்ல இருந்து ரமேஷை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரமேஷ், என்ன ரம்யா, என்னை விட்டு போக மனசு இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கு மாமா, சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரம்யா சீன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அம்மா வீட்டுல கார்த்திக் தீபாவுக்கு கல்யாண ஏற்பாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண வேலைலாம் எப்படிப்பா போயிட்டு இருக்குன்னு அருண் கிட்ட கேக்குறாங்க. அந்த டைம்ல கார்த்திக் தீபாவோட கல்யாண இன்விடேஷனும் வந்துருது. அதையும் அபிராமி அருணாச்சலம் பாத்துட்டு இருக்காங்க. அது அபிராமி அருணாச்சலமும் பார்த்ததுக்கு அப்புறம் தீபா கிட்ட கொடுக்குறாங்க. தீபாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அம்மா சொல்றாங்க, எல்லாருமே இன்விடேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா, அப்பதான் கல்யாணத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாரும் சரிமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அம்மா தீபா கிட்ட சொல்றாங்க, நம்ம நாளைக்கு காலையில கோவிலுக்கு போயிட்டு இன்விடேஷன் கொடுத்து முதல்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தீபாவும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பி போறாங்க. போயிட்டு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இன்விடேஷன் சாமி பக்கத்துல வச்சுட்டு வராங்க. வரும்போது பார்த்தா அபிராமியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கலாம் தீபா, எடு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அபிராமியோட ஃப்ரெண்டை, யாருக்கு கல்யாணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட அபிராமி, என் கடைசி பையனுக்கும் தீபாவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரியா அபிராமிக்கு பண்ணதெல்லாம் சொல்றாங்க. தீபா பண்ணதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அபிராமியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, தீபா மாதிரி மருமக கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முதல் பத்திரிக்கை சாமிக்கு வச்சதுக்கு அப்புறம் சம்மதிங்களுக்கு தானே வைக்கிறோம், ஆனா நீ எனக்கு வைக்கிறியா அபிராமின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட அபிராமி, இதுல என்ன இருக்கு, கோவில்ல கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரம்யா வீட்டுல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. யாரும் நினைக்கிற மாதிரி ரம்யா இரும்புறாங்க. அதை பார்த்த ரமேஷ், நான் தான் ரம்யா நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அதை பார்த்த ரம்யா, ஏய் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட ரமேஷ், நான் யாரை கேட்டு வரணும், இது என் மாமனாரோட வீடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரம்யா சொல்றாங்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரமேஷ், என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்க்க தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரம்யா, எனக்கு எரிச்சலா இருக்கு, இங்க இருந்து முதல்ல கிளம்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஏன் ரம்யா இப்படி பேசுறேன்ட்டு ரமேஷ் சொல்றாரு. இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன், இரு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு மேல இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த ரமேஷ், என்ன எங்க வேணாலும் சொல்லு ரம்யா, ஹார்ட்ல மட்டும் சுற்றாத அப்படின்றாரு. அதுக்கு ரம்யா எதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ரமேஷ், நீ இருக்கிற இடம் ரம்யா ஹார்ட், அங்க மட்டும் சுற்றாத அப்படின்றாரு. இதை கேட்ட ரம்யா, எங்கேயாச்சும் போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ரமேஷும், சரி ரம்யா அதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மாடி மேல போயிட்டு எகிரி குதிக்க ரெடியா நிக்கிறாரு. உடனே ரம்யாவை கூப்பிட்டு, நீ வெளியே வந்து பாரு ரம்யா, அப்பதான் நான் குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரம்யாவும், ஐயோ இவன் இங்க இறந்துட்டா நமக்கு தானே பிரச்சனை, நம்ம கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவனை எப்படியாச்சும் கீழே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப கீழே வரலன்னா நான் சுட்டுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரமேஷும் கீழே வந்துடுறாரு. நீ செத்துறாத ரம்யா, நானும் உயிரோட இருக்கணும், நீயும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரம்யாவும், தயவு செஞ்சு இங்க இருந்து இப்ப நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அபிராமி அம்மா வீட்டுல தீபாவுக்கான கல்யாணம் புடவை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ரம்யாவும் வராங்க. ரம்யா வந்ததுக்கு அப்புறம், வா ரம்யான்னு அபிராமி அம்மா கூப்பிடுறாங்க. தீபாவுக்காக கல்யாண புடவை எடுத்துட்டு இருக்கோம், நீயும் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே தீபா, எனக்கு கார்த்திக் சார் தான் கல்யாண புடவை சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, கட்டிக்க போறது நீ தானே, எதுக்கு கார்த்தியை கேட்கணும்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தீபா, எனக்கு பிடிச்ச புடவையை தான் கார்த்திக் சாரே எடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க. அதை கேட்ட ரம்யா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.